அண்மை செய்தி. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை பிற்பகல் 2 மணிக்கு நிறைவு பெற்றதை அடுத்து விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ் சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றதாக இந்திய தேர்தல் ஆணையம் தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். 20 சுற்று முடிவுகளில் திமுக 66,810 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சில நிமிடங்கள் முன்பாக தான் 20ஆம் சுற்று தொடங்கி 10 மேசைகள் கொண்ட இந்த சுற்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட அந்த 20ஆம் சுற்று முடிவின் போது திமுக 4,558 வாக்குகள் பெற்றிருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி 2,588 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தில் இருந்தது. தொடர்ந்து இன்று காலை 8 மணி முதல் தொடங்கி தற்போது வரை நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணும் பணியில் தொடர்ந்து காலை முதலே திமுகவுடைய வேட்பாளர் தான் முன்னிலையில் இருந்தார். தபால் வாக்கு எண்ணும் பணியாக இருக்கட்டும், அதே போல வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எண்ணும் பணியாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுகவுடைய வேட்பாளர் தான் காலை முதலே முன்னிலையில் இருந்தார். இந்த நிலையில்தான் 20 சுற்றுகளும் முடிய பின்னர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக திமுகவினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதை அறிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 1,95,000 மேற்பட்ட வாக்குகள் பெற்ற நிலையில் ஒட்டுமொத்தமாக 66,810 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். முதன்முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2011 தொடங்கி தற்போது வரை 5 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. இதில் 2 இடைத்தேர்தலாகும். 2019 நடைபெற்ற இடைத்தேர்தல், தற்பொழுது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தல் என 2 தேர்தல்களை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி சந்தித்திருக்கிறது. 2011ஆம் ஆண்டு சிபிஎம் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அதன் பிறகு நடைபெற்ற 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தல், 2021ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல், அதன் பின்னர் தற்பொழுது நடைபெற்று முடிந்த இந்த இடைத்தேர்தல் ஒட்டுமொத்தமாக ஹேட்ரிக் வெற்றியை திமுக பெற்றிருக்கிறது என்று கூறலாம். தொடர்ந்து 3வது முறையாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை திமுக கைப்பற்றிருக்கிறது. அந்த கட்சியினுடைய வேட்பாளராக அன்னியூர் சிவா அவர்கள் சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.